अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़ाल अल्लाहु तबारक व तआला शहरु रमज़ानुल्लज़ी उन्ज़िला फ़ीहिल क़ुरआन व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तदिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाहि सुन्नती व रसूलिही। சிறப்பான இந்த இஃப்தார் மதநல்லிணக்க கூட்டம் ரிஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷன், நவாப் பாலாஜா பள்ளிவாசல் ஜமாத் ஆகியோர்கள் சேர்ந்து இது நடத்துகிறார்கள். இங்கே வருகை இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அதிலும் குறிப்பாக இந்திய தேசிய லீக்கினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் முகமது நசீர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சகோதர சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர் பெருமக்கள் அவர்களையும் நான் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நவாப் பாலாஜா கூட்டமைப்பினுடைய வக்பு நிலங்களின் மீட்பு தலைவராக இருக்கக்கூடிய ஜவஹர்லா சாஹிப் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு இந்த 30 நாட்களும் நாம் நோற்றிருக்கின்றோம். நோன்பு ரமலான் மாதம் அது மகத்தான ஒரு மாதம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரமலான் மாதம் அடங்கி விடுவாரேயானால் அந்த மாதத்திலே நாம் நோன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளை, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் குர்ஆன் மஜீதிலே குறிப்பிட்டு காட்டினார், ஓ மக்களே, உங்களின் முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஏனைய சமுதாயத்தவர்களும் சகோதர சமுதாயத்தவர்களும் உண்ணா நோன்பு என்ற பெயரிலே அவர்கள் நோக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நோன்பு என்பது சற்று வித்தியாசமானது. எந்த விஷயத்தையும் உண்ணாமலும் பருகாமலும் 12 மணி நேரத்திற்கு மேலாக பசித்திருந்தவர்களாக தாகித்திருந்தவர்களாக இந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் நம்மை வெகு வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த மாதத்தினுடைய அருமை உரிமைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருப்போம். ஆனால் நோன்பு நமக்கு என்ன சொல்லிவிட்டு போகிறது, நோன்பு தரக்கூடிய பாடம் படிப்பினை என்ன என்பதை பற்றி சுருக்கமாகவே நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். 3 விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது, நோன்பு பொறுமையை கற்றுத்தருகிறது. குர்ஆன் மஜீதில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள் என்று. அந்த நமக்கு பாடம் சொல்லி தருகின்றது. ஒன்றாவது விஷயம் பொறுமை. 2வது விஷயம் ஆசையை மட்டுப்படுத்த. நோன்பு நோட்பதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆசைகள் மட்டுப்படுகின்றது. நபிகள்